ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுது உங்களை அவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாளை அமைய கர்த்தர் அருள் செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 128 5 வசனத்தை முன்வைக்கிறேன். வேதவசனம் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும் என்று சங்கீதம் 128 2 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்தில் அநேக நேரங்களிலே நாம் பிரயாசங்கள் அதிகமாக இருக்கிறது. மச் மோர் எஃபர்ட். நம்ம நல்லா தெரியுதுங்க. நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலங்களில் பார்க்கணும்னா, ஒரு வீட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் வயசான ஐயாமார் அம்மாமாரெலாம் வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கும், அரசல் வாரங்களாம் உட்காந்து பேசுவாங்க. இரவு நேரங்களில் கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து அதில் பேசி சிரித்து ஆலயங்களுக்கு மணி அடிச்சோன்னு ஆலயங்களுக்கு போகிறது வரலாம் எங்கள் கிராமங்களில் உண்டுங்க. அப்படி எல்லாம் லைனாக பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது, ஆலயத்துக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கும். பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு வீடும் வாசலில் பூட்டப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட வேலை 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 வேலை. சில ஆளுங்க காலையில் வேலைக்கு போகிறவங்க நைட்டெல்லாம் உட்காந்து அடுத்த நாள் காலையிலையும் வந்து நிற்கிறதெல்லாம் பார்க்குறோம். 24 hours ரவுண்ட் த கிளாக் ஜாப். ஐயா, இதனால் நீ பெற்றுக்கொண்ட பலன் என்ன? ஆகாய தீர்க்கதரிசி 1 அதிகாரம் சொல்கிறான், நீ திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறாய். பணத்தை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பைகளிலே போடுகிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல எவ்வளவு பிரயாசப்படுறோமோ இதனால என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்குது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஓடுறோம், ஷாடுறோம், போறோம், வாரோம், இல்லை என்ன கிடைக்குது? நம்ம நினைக்கிறோம் நம்ம போடுற பிரயாசம் தான், நம்ம எடுக்கிற எஃபர்ட் தான் ஜெயத்தை கொடுத்துருன்னு சொல்லி. உபாகமம் 8 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதான் பைபிள் அழகா சொல்லுதுவாங்க. என்ன சொல்றாரு? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு என்னுடைய சாமர்த்தியமும் என் கையின் பலனும் தான் இதை செய்து என்று உன் மனதில் எண்ணாமல் இருப்பாயாக, எண்ணாமல் நினைக்க எச்சரிக்கையாக இருப்பாயாக. கர்த்தரே இதற்கான பலனை உனக்கு கொடுத்தார் என்று சொல்லி உன் காணிக்கைகளினாலே கர்த்தரை மகிமைப்படுத்து என்று சொல்லி உபாகமம் 8 அதிகாரம் சொல்கிறது. இன்னைக்கு ஏன் திரளா விதத்து கொஞ்சமாக இருக்கிறோம்? பணத்தை சம்பாதித்து பொத்தலான பைகளை போடுகணும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பாவம் போல இன்னும் வாழும் பிச்சைக்காரங்களோட மோசமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பரிதாபமான நிலைமை. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கி என்ன? பிரசங்கி 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மனுஷன் சாப்பிட்றதும் வாழ்வதும் தவிர வேற ஒரு நன்மை அவனுக்கு உலகத்தில் கொடுக்கறன்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரசங்கி 9 அதிகாரம் 7 வசனத்துல, நீ போய் வீட்டுக்கு போய் சந்தோஷமா உன் ஆகாரத்தை புசித்து உன் திராட்சரசத்தை குடி, கர்த்தர் இந்த அணுக்கரகத்தை உனக்கு கொடுத்துருக்கான்னு பைபிள் சொல்லுது. என்ன இப்படி முடியுதா? அந்த சேவிங், இந்த சேவிங், இந்த ஃபிக்ஸட், இந்த ஃபிக்ஸட், இந்த ஃபிக்ஸட். வீட்டில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் மோசமான ஒரு வாழ்க்கை. சுடுதண்ணியை குடிச்சுக்கிட்டே வாழ்க்கையில் வாழ்கிற எத்தனை பேர் நான் பார்த்துருக்குறேன். நண்பர்களே, இந்த உலகத்தில் அவங்க ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிற போதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எல்லா காரியங்களாலும் கர்த்தரை நம்ம கனப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை நல்லா சாப்பிடணும். நமக்கு தேவையான ஆகாரத்தை, சத்து பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அந்த பிரயாசத்தை கொடுக்கறதான் சங்கீதம் 128 குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன்னாடி வாசிக்கிறாங்க. எதுக்கு? அவன் கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவனோ பாக்கியவான், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு நீ படுற பிரயாசங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டை கட்டுறது, இன்னொருத்தன் குடியிருக்கிறது, நீ பயிரிடுகிற, இன்னொருத்தன் அதை அறுவடை செய்கிறது, இதெல்லாம் சாபத்தினால் வர்ற காரியங்கள். ஆனால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டுமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய எல்லாம் உம்முடையதப்பா, என்னுடைய எல்லாம் உம்முடையது, நான் உமக்கு அளிக்கிறேன், உம்மிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் என்று கர்த்தருக்கு உண்மையாக இருந்து ரொம்ப கசுமித்தனம் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்தி உங்களுக்கு தேவையான காரியங்களோடு வாழும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். நிறைய சேமிச்சு வந்து அடுத்தவங்க கொண்டு போறதுக்கல்ல, உன் வாழ்க்கையில்
கொஞ்சமாவது கர்த்தர் கொடுத்த ஈவை உன் வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவித்து பார். வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் அமையும், மேன்மையாய் அமையும். இந்த நல்ல நாளில் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். உன்னுடைய பிரயாசங்கள் உனக்கு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர, நீ சம்பாதிக்கிற பிரயாசங்கள் உன்னுடைய சரீரத்தில் சோர்வுகளையும் வியாதிகளையும் பலவிதமான மன உளைச்சலையும் கொண்டு வரக்கூடாது. சமாதானமாய் உன் வீட்டிலே நீ குடியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.